சமோசே சூடா சமோசே சமோசே சூடாகுது வாங்கிக்கோங்க. என்னப்பா இது வணக்குப்பா. அது என்ன இதுப்பா கம்மியா கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இங்க சில பேர்லாம் தெரிஞ்சுனுக்குறாங்க. அவங்க கண் எதுக்கு பட்டும் கூடாதுன்னு தான் இந்த முக்காடு இப்படி பொறுமையா கூப்பிட்டுக்கிறேன். இப்போ என்ன கதைனா கொஞ்சம் வெயிட் ஆகுது. நம்ம அண்ணன் ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங் சம்பத் இருக்காரு இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துறாராம். அதுக்கு மக்களை சேர்க்கிறாரு. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தாருன்னா, ஒரு 4-5 பேர் போய் போராட்டம் பண்றாங்க. இந்த திருப்பரங்குன்ற துணை ஆணையர் அலுவலர் முன்னாடி போய் போராட்டம் பண்றாங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு அங்க இருக்கிற அந்த தர்கால இருந்து எல்லாரும் வந்து மலை ஆக்கிரமிப்பு பண்றாங்கோ அப்படின்னு சொல்லி இவருடைய போராட்டம் இருக்குது. யாரா இங்க இருக்கிற ஏகப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது, அதை கண்டுக்க மாட்டாரு. ஏகப்பட்ட எத்தனையோ முதலாளிகள் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறாங்க, அதை பத்தி கண்டுக்க மாட்டாரு. ஆனா இந்த ஆளுக்கு இப்ப கோயில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, முருகனே மக்கள் வாழ்ன்னு தான் நினைப்பாரு. ஆனா இந்த ஆளு முருகன் வாழ்விடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கோ. இந்த சந்தனக்கூடு விழா அப்போ மலைக்கு போனவங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்த ஒரு மரத்துல அந்த கொடியை கட்டிட்டாங்களாம்ப்பா. அது எப்படி அதை செய்யலாம், மரத்தை வந்து இவங்க எப்படி பண்ணலாம், முதல்ல முத்தி, அப்புறம் பக்தி, அப்புறம் விரிச்சம். மரம் இருந்தாகணும், மரம் வளர்த்தா மழை பெய்யும் தான் ஓகே. ஆனா இதெல்லாம் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்கடா அப்படின்னு அன்னைக்கே நம்மளால கத்திக்கிட்டு கிடந்தா. அப்படி யாரு நம்ம பெரியாரு அதை எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுங்கனான்னு. ஆனா அதெல்லாம் இவங்க காதுல விழாது. இன்னைக்கு போராட்டத்துல போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முருகனுக்காக ஆக்கிரமிப்பட்டாங்கன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இதுக்கு எதிர்த்தா போய் நீங்களே ஸ்டே ஆர்டர் வாங்காதீங்க, முருகனுக்கு எதிராக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றது கிடையாது, எனக்கு எதிராக வாங்காதீங்க கிடையாது, முருகனுக்கு எதிரான இங்க இருந்து கல்லறி விட்டுனுக்குற. அப்படி நம்மளால ஆக்ஷன் கிங் சம்பத். இப்போ இங்க என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தனக்கூடுக்கு அவங்கள எப்படி மேல ஏத்துட்டீங்கன்றதுதான் இவருடைய மெயின் நோக்கம். எதுக்காக அவங்கள மேல அனுப்புனீங்கன்ட்டு அது காரணமா வச்சு அப்ப அவங்க கொடியேற்றதெல்லாம் ஒரு காரணம் காட்டி, இல்ல பாத்துங்க இது வந்து சங்க காலத்துல இருந்து இருக்கிற மலை, இந்த மலைய இவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதுதான் சிக்கந்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சிக்கந்தர் தர்கா இருக்குது என்ன, அதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே ஆக்கிரமிப்பு. வெள்ளக்காரங்காலத்துல நாங்க அதிக கேஸ் போட்டப்ப அவரு பரவாயில்ல இருக்கட்டும், ஆக்கிரமிச்சுட்டு இருந்துட்டாங்க. அந்த தர்காவும் இந்த நெல்லி தோட்டம் ஒண்ணு இருக்குது, அதுதான் உங்களுக்கானது, அந்த போற வழி மட்டும் தான் உங்களுக்கானது, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரா சொல்றாரு. ஆனா இத்தனை வருஷமா 150 வருஷமா வாழ்ந்த இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இவங்க இருக்காங்களே, எதையாச்சும் வச்சு தமிழ்நாட்டை அப்படி கலரி 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 விட்டு ஏதாச்சும் பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களுடைய குறிக்கோளாவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த குறிக்கோளை முக்கியமா வச்சுதான் இன்னைக்கு இந்த போராட்டமே நடத்தி இருக்காரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இவர் இந்த போராட்டம் பண்ணதுல இந்த இடத்துல பேசுறது என்னன்னா, நம்ம தம்பி ஒருத்தர் இறந்துட்டாருப்பா. யாரு, இந்த பூரணச்சந்திரன் ஒருத்தர் இறந்துட்டாரு. இதே மாதிரி அன்னைக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீதி கிடைக்கலன்னு சொல்லி குட்டையான்னு ஒருத்தர் மலையில இருந்து குச்சி இறந்துட்டாரு. பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ, இல்ல சப்போஸ் அப்படி இறந்திருந்தாலும் அன்னைக்கு நடந்த சம்பவமும் தப்பு, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவமும் தப்பு, இந்த பூர்ணச்சந்திரனும் தப்பு தான். என்ன கதைன்னு பாத்துக்குங்க. பெரியாரு அப்பத்துல இருந்து சொல்றதுதான், இந்த பெரியார் சொல்றத தாண்டி நம்ம ஆள் இப்ப இருக்கிறவரு நம்ம கமல் இருக்காரு இல்லையா, அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு ஒரு படத்துல. என்ன கதை அப்படின்னா, கடவுள் இருக்குன்றான் பாரு அவனை நம்பிடலாம், கடவுள் இல்லைன்றான் பாரு அவனை கூட நம்பிடலாம், ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது, பூட்டை கேஸ் ஆயிடுவேன் அப்பயே சொன்னாரா. இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை, முருகனை காப்பாத்த கிளம்பி வந்துட்டாங்க. இது வரைக்கும் இருந்தவன்லாம் ஒரு பக்கம் காப்பாத்தி கடவுளை காப்பாத்துறேன்னு ஒரு பக்கம் பேசின்னு தெரிஞ்சுட்டானுங்க, அது ஒரு பக்கம். இப்ப இவனுங்க அதை வச்சு அரசியல் பண்றேன்னு வந்துட்டு, இது வரைக்கும் இருந்தவன் என்ன பண்றான், ஒரு பக்கம் கடவுள் தான் எல்லாரும் காப்பாத்தணும், முருகன் மலையை திருட்டாங்கோ கடவுள் பார்க்கணும்னு. நான் கேட்கிறேன், இந்த சிக்கந்தரோ இல்ல அல்லாவோ என்ன இப்ப இவருக்கு முருகனுக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடாதா? ஏதோ அண்ணன் தம்பியா இருந்துக்கிறாங்கப்பா, அண்ணன் தம்பியா பழகிட்டாங்க, சரி அது வேணாம், கொஞ்சம் தூரத்து சொந்தம் இல்ல, வேணாம் ரொம்ப தூரத்து சொந்தம் இல்ல, தெரிஞ்சவராவே இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்க விட்டுமே, அத முருகன் கேட்க போறான். உனக்கு எங்க இருந்தா வந்துச்சு, எங்க வலிக்குது, முருகனே கேட்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இங்க முருகனை வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்னா நான் சொல்லுவேன்,
முருகன் வச்சு ஜாதி அரசியல் பண்ண முடியாது, மத அரசியல் பண்ணலாம். ஏன்னா முருகன் கலப்பு திருமணமா, கலப்பு திருமணம் கூட கிடையாதுப்பா, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாம்பா முருகன். அவன் மேலோகத்துக்காரன் இவங்க சொன்ன கணக்குப்படி. என்ன பண்றான், இறங்கி வந்து குறத்தி மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான் வள்ளிய. இப்போ முருகன் எந்த அளவுக்கு புரட்சியாளர் நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் தமிழ் கடவுள் முருகனை. இப்ப இப்படி இருந்த ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு யார் வராரு, நம்ம அர்ஜுன் சம்பத் வந்து இன்னைக்கு இதெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இதுக்கு இந்த பூர்ணச்சந்திரன் பண்றது ஒரு கேடு கெட்ட வேலை. அந்த செத்ததுக்கு அந்த குடும்பம் எவ்வளவோ தலைப்பாடு அடிச்சுக்கிச்சு. ஐயா சாமி, நீங்க தயவு செய்து வராதிங்க, என் பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு மேலேயாச்சும் அவனை நிம்மதியா விடுங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் சொல்லிருச்சு. அந்த வீடியோ வந்துருச்சு, அவங்கள அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சிருச்சு. அது தவிர இது தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு கலரி விட்டுங்கிறாரு தேவையில்லாத பிரச்சனைய. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப திமுக இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்டன அறிக்கை ஒண்ணு விடுறாரு. என்ன பாத்தீங்கன்னா, வங்கதேசத்துல இந்துக்கள் எல்லாரும் ரொம்ப குறுகினவங்களா இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை எல்லாரையுமே நீங்க பாதுகாக்கணும். எங்க இந்த திமுக சார்ந்தவங்க, இந்த கூட்டணி சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக இல்ல காங்கிரஸ் யாருமே அதுக்கு குரல் கொடுக்கல. எங்க உங்க மனிதாபிமானம் போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, பாலஸ்தீன் கூட கம்பேர் பண்றாரு. பாலஸ்தீன் இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு மட்டும், காசா இந்த மாதிரி நாடுகளுக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்களே, அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்களே, ஏன் வங்கதேசத்துல இந்துக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு, ஆனா இந்தியா சார்பா இந்திய அரசாங்கமே அங்க ஒரு கேள்வி எழுப்புது, விமர்சனம் விக்குது, இப்படிலாம் நடந்திருக்கு, அதெல்லாம் தப்புன்னு. அதுக்கு அந்த வங்கதேச நாடு அவங்களே அவங்க சைட்ல இருந்து அரசாங்கம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இது வந்து இப்படி திட்டமிட்டு நடக்கிற ஒரு கொலை, தயவு செய்து அதை வந்து என்ன பண்ணாதீங்க, இப்படி திருப்பாதீங்க, இந்துக்கள் பிரச்சனையா மாத்தாதீங்க, நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அது சொல்லிருச்சு. அதை தாண்டி தலைவர் இங்க பேசினுக்குற, அப்படி வங்கதேசத்துக்கிட்ட மாத்தினா சுற்றுவாங்க. இவர் சுற்றுவான்னு தான் ஞாபகம் வருது. இவர் சொல்றாரு இந்திய ராணுவத்தையே அனுப்பணுமா, எதுக்கு இங்க நடக்குற இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவர் கேட்டாரு. இந்திய ராணுவத்தை அனுப்பி இப்ப அந்த வங்கதேசத்து பிரச்சனையை முடிக்கணும், இந்துக்களுக்காக பேசணுமா? யோ மனுஷனையா நீ? இதுல வேற இவர் கேக்குறாரு, அங்கெல்லாம் குரல் கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கேட்கிறேன் அந்த ஆக்சன் கிங் சம்பத் அவர்களை, இங்க மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டாங்களே, அப்ப எங்க போனீங்கோ அப்படின்னு கேட்கணும்னு தோணுதா இல்லையா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு அவரை கேட்கணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ் அப்போ தேவாலயங்களை அடிச்சு ஒடுக்குனாங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்கோ அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா? மனித பிரச்சனை தானே. சரி, கிறிஸ்துமஸுக்கு கூட உடுப்பா, நீ ஏதோ நீ உங்க மாதிரியான ஆட்களோட தூண்டுதல் தான் அங்க நடக்குது. ஆனா பாத்துக்கோங்க, மணிப்பூர்ல நடந்தவங்களாம் இந்துக்கள் கிடையாதா? அங்க என்ன நடந்துச்சு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அப்போ ஒரு மோடி நிறுந்துருவாரு வாய் எல்லாத்தையும். ஆனா இப்ப மட்டும் வந்து குரல் கொடுப்பாரு. இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், நாளா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சைலண்டா வித்துக்கிட்டு இருக்கேன். அமைதியா சமோசா வியாபாரம் பண்ணமா, நம்ம அண்ணு போனோமான்னு இருக்கணும். அதுக்குதான் சமோசை சூடா, ஐயோ சமோசே சூடா, சமோசா சமோசா சமோசா.